பத்பியாம் பூமிஹி திசஹா ஸ்ரோத்ராத். நீ பார்க்கக்கூடிய திக்குகள் எல்லாம் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, மேல ஒரு திசை, கீழே ஒரு திசை. நீங்க 3Dல இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா Z ஆக்சிஸ் அண்ட் -Z இருக்கு இல்லையா, 8 + 2 10 திக்குகள். நீ பார்க்கிற திக்கு அத்தனையும் எங்கேருந்து வந்ததுன்னர்? திசஹா ஸ்ரோத்ராத், அவருடைய செவிகளிலிருந்து வந்தது. ததாலோகாகும் அகல்பயன், நீ பார்க்கக்கூடிய 14 லோகங்களும் சதுர்தச புவனங்களும் அவனாலே படைக்கப்பட்டது. படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டே இருக்க பாருங்க. ஏன்னா முன்னாடி சிருஷ்டி யஜ்ஞம் பண்ணிருக்கார். சிருஷ்டி யஜ்ஞம் பண்றதுக்கு காரணமே the process of creation. When we speak about the process of creation, it is also our duty to talk about what comes out of that creation. அதை சொல்லிட்டு இந்த இடத்துல எடுக்கிறார் ததாலோகாகும் அகல்பயன். சரி, இப்போ முதல்ல இருந்து பார்க்கலாம். சந்திரமா மனசோ ஜாதஹ, சக்ஷோ சூரியோர் அஜாயத, முகாதிந்திரஸ்ச அக்னிஸ்ச, பிராணாத்வாயுர் அஜாயத, நாப்யா ஆசீத் அந்தரிக்ஷம், ஷீர்ஷ்ணோ தியௌஹு சமவர்த்தத, பத்பியாம் பூமிர் திச ஸ்ரோத்ராத், பூமி பாதத்திலேருந்து வந்தது. திசஹா ஸ்ரோத்ராத், அந்த திக்குகள் எல்லாம் காதிலேருந்து வந்தது. இது வரைக்கும் பார்த்தாச்சா? இப்ப சஹஸ்ரநாமத்தை இப்ப நன்னா புரிஞ்சு பாருங்க. பூபாதௌ, பத்பியாம் பூமிர், பூபாதௌ. அச்சா, அடுத்தது யஸ்ய நாபிர், யஸ்ய நாபிர் வியதஹ, அதுதான் நாப்யா ஆசீத் அந்தரிக்ஷம். அப்படியே வந்திருக்கு பாருங்க ஸ்லோகமா. அடுத்தது சுரநிலஹ, அதனால்தான் முகாதிந்திரஸ்ச அக்னிஸ்ச. அடுத்தது சந்திர சூரியௌச்ச நேத்ரே, சூரியன் கண்லேன் வந்தான், சந்திரன் மனசுலேன் வந்தான்னு சொன்னாலும் சந்திரன் சூரியன் சொல்லுவதற்கு காரணம் 2 கண்ணுமே பார்க்க தெரிஞ்சது, வெளிச்சம் கொடுக்கிறது நமக்கு சந்திர சூரியன். அதனால சந்திர சூரியௌச்ச நேத்ரே ஆயிடுதா. அதனால்தான் இந்த இடத்துல இருக்க சந்திரமா மனசோ ஜாதஹ சக்ஷோ சூரியோரஜாயத, சஹஸ்ரநாமத்தை சந்திர சூரியௌச்ச நேத்ரே. மார்கழி மாசம்னு சுவாமி சாதிச்சார். இப்போ எவ்வளவு பெருமைனர். ஆண்டாளுடைய வாக்க பாருங்க. கதிர் மதியம் போல் முகத்தான், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். தியாகராஜரை பாருங்க. சந்திர சூரிய நயன பிரமேய வாகீந்திர ஜனக சகலேஷ சூப்ர நாகேந்திர சயன சமன வைரி சொன்னுத ஜகத நந்தகாரகா. சந்திர சூரியௌச்ச நேத்ரே, சந்திர சூரிய நயன அப்பிரமேயவா, கதிர்மதியம் போல் முகத்தான், சக்ஷோ சூரியோர் அஜாயத. எப்படி வேதத்துல சொன்னத ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், வியாசாச்சாரியர், பீஷ்மர் எல்லாரும் எடுத்திருக்கா. அடுத்தது கர்ணாவாஷாஹா, கர்ணாவாஷாஹனா வாஷாஹா, கர்ணாவாஷாஹா, நீ பார்க்கிற திக்கெல்லாம் காதுலேந்து வந்திருக்கு. அதேதான் வேதம் சொல்லித்து இந்த இடத்துல. திசஹா ஸ்ரோத்ராத், திசைகள்லாம் பெருமாளுடைய காதுலேந்து வந்தது. அததான் இங்க எடுக்கிறார். கர்ணாவாஷாஹா ஆழ்வார் எடுத்திருக்காரான்னு கேட்டா திருக்கண்ணபுரம்ங்கிற திவ்யதேசத்துல போய் ஆழ்வார் பாடுறார். தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே, யாவரும் வந்தடி வணங்க அரங்க நகர் துயின்றவனே, காவிரி நல் நதி பாயும் கர்ணபுரத்தின் கருமணியே, ஏவரிவன் சிலை வளவா ஸ்ரீராமாலேலோ. திசைகளையும் படைத்தவனே ஆழ்வார். அததான் இந்த இடத்துல கர்ணாவாஷாஹா. ஷிரோத்யௌஹு வேதம் சொல்லித்து ஷீர்ஷ்ணோத்யௌஹு. புருஷ சுக்தம் அப்படியே சஹஸ்ரநாமத்துல வருது பாருங்க. அதனாலதான் பல பேர் கேட்பா, வேதத்தை சொல்லக்கூடாதுங்கிறாலே சஹஸ்ரநாமத்தை சொல்லலாமா? ஏன்னா கிட்டத்தட்ட வேதத்தின் கருத்து தானே. அந்த இடத்த ஷிரோத்யௌஹு. முகம் அபி தஹனோ, வாயை திறந்தால் அக்னி. இந்த இடத்துல பாருங்க, சந்திரமா மனசோஜாத சக்ஷோ சூரியோரஜாயத, முகாதிந்திரஸ்ச அக்னிஸ்ச, முகாதிந்திரஸ்ச அக்னிஸ்ச, முகத்தை திறந்தால் இந்திரனும் அக்னியும் இருக்கான்னு சொல்லித்தா எனக்கு சஹஸ்ரநாமம் சொல்றது. அந்த இடத்த முகம் அபி தஹனோ, யஸ்ய வாஸ்தேயம் அப்திஹி, அந்த யஸ்ய வாஸ்தேயம் அப்திஹிங்கிற இடத்த ஷீஷ்ணோத்யௌஹு சமவர்த்தத, நாப்யா ஆசீத் அந்தரிக்ஷம் சொல்லியாச்சு. அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம், இப்படி உலகத்தை சிருஷ்டித்த பகவான் விஸ்வம், அவன் யாரையெல்லாம் சிருஷ்டித்தான்? அங்க என்ன பார்த்தோம்? பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹூராஜன்ய கிருதா
உரூததஸ்ய யத்வைஷ்யः பத்யாகும் சூத்ரோ அஜாயத. One way of classifying the creation is based on the varna. Second is also done in a different way. Sura, Nara, Khaga, Go, Bhogi, Gandharva, Daityaihi. இவ அத்தனை பேரும் பெருமாள் கிட்டேன் வந்தா. எப்படி இருக்கா? இதெல்லாம் சிருஷ்டித்த பகவானுடைய திருமேனி எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு ரமணீயமா இருக்கு. அதுல ஒரு சந்தேகம் வந்துடும் இல்லையா? இப்ப நீங்க ஒருத்தர் இமேஜின் பண்ணுங்க. கண்ணு ரெண்டுல ஒன்று சூரியன், ஒண்ணு சந்திரன். வாய தரங்கோன்னு சொன்னா அக்னி. காதெல்லாம் பார்த்தா திக்கு. நாபிய பார்த்தா அந்தரிக்ஷம் தெரியுது. திருப்பாதத்தை பார்த்தா பூமி தெரியுது. சுர நர கக கோ. நம்ம அவர் திருமேனியில ஒரு 4-5 அசுரால் இருக்கா. நரகாசுரன் இவாள்லாம் இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்திரன், அக்னி இவாள்லாம் திருமேனியில இருக்கா. நரர்கள் நம்ம இல்லாம இப்ப ரசிகரஞ்சனி சபால யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கோமோ அவர் திருமேனியில உட்கார்ந்துருக்கோம். நர கக இந்த இது ஜட்டாயு, கருடன் இவாள்லாம இருக்கா. கோ பசுக்கள், காமதேனு, நந்தினி. எங்க ஊர்ல பால், பெங்களூர்ல பாலுக்கு பேரே நந்தினி தான். அந்த பால் பாக்கெட் எல்லாம் அந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. கோ. போகி ஆதிசேஷன், யாரெல்லாம் நீங்க பாம்புன்னு வச்சுட்டு இருக்கீங்களா அத்தனை பாம்பு அவர் திருமேனியில இருக்கு. அச்சா, இந்த திருமேனியில இருக்கக்கூடிய போகி கந்தர்வ தைத்தியகி, கந்தர்வர்கள் இருக்கா, தைத்தியர்கள் இருக்கா. இப்பேற்பட்ட திருவுருவம் நினைச்சு பாக்குறதுக்கே எப்படி இருக்கு. ஆனா சந்தேகப்படாதேன்னு எடுத்து சஹஸ்ரநாமம். சித்திரம் ரம் ரம்யதேதம். நீ நினைச்சு பார்த்தாதான் அப்படி இருக்கு. ஆனா அவரை பார்த்தா நீ அசந்து போயிடுவ. சித்திரம் ரம் ரம்யதேதம் திரிபுவன வபுஷம். உலகங்களையும் தம் சரீரமாக கொண்டவர். சித்திரம் ரம் ரம்யதேதம் திரிபுவன வபுஷம் விஷ்ணு ஈஷம் நமாமி. அப்பேற்பட்டவனுக்கு நமஸ்காரம் சொல்றேங்கிறது சஹஸ்ரநாமம். வந்த கருத்து எங்கேந்து? வேதத்திலேந்து. வேதத்துல எந்த பாகம்? புருஷ சூக்தம். இதுதான் 15வது மந்திரத்துக்கு உண்டான அர்த்தம். 16வது மந்திரம் ரொம்ப பிரசித்தமான மந்திரம். வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விசித்திய தீரஹ நாமானி கிருத்வா அபிவதன் யதாஸ்தேஹே. இதுக்கு பிரதிபதார்த்தம் பார்க்கலாம். முதல்ல தேவ மனுஷ்யாதி ஷரீராணி சிருஷ்டுவா. தேவர்கள் மனுஷ்யர்கள் என்ற கோஷ்டியினரை சிருஷ்டித்த பிறகு, சிருஷ்டுவா முடிந்த பிறகு, நாமானி கிருத்வா அபிவதன் அதுகளுக்கெல்லாம் பெயர், குணம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொடுத்து விட்டு என்னாச்சுன்னர். அதுக்கு சொல்றார் இந்த இடத்துல வேதாச்சாரியன். சஹா தேவஹா சர்வாணி ரூபாணி விகார லக்ஷணார்த்தான் விசித்திய பிருதுத்வேன உத்பாத்ய நாமானி ச சர்வாணி கிருத்வா தீரஹ தீமான் வியாக்கிருத நாம ரூபஹ கிருதகிருத்யோ யதா அபிவதன் ஆபிமுக்கியேன வதன விஸ்வமனுகிருண்ணன் ஆஸ்தே ததா சர்வதா ஏவமேவ சிருஷ்டிர் வேதே வேத்தி. அப்பேற்பட்ட சிருஷ்டி யஜ்ஞத்தில் தோன்றிய பிறகு செய்தவன் யார்? இது அத்தனையும் சிருஷ்டிச்சிருக்கரே, யார் அவர்? சஹஸ்ர சீர்ஷா என்று சொல்லக்கூடிய பெருமாள் அப்படின்னு அர்த்தம். யார் அவன்? புருஷன். அந்த புருஷனை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? வேதாகம் ஏதம். வேதத்தை நன்றாக மதித்து அதன் பொருளை ஆராய்ந்து கற்று உணர்ந்து ஆச்சாரியன் திருவடிவாரத்தில் இருந்தால் கற்றுக்கொள்ளலாம். வேதாகமேதம். சரி, அந்த புருஷன் எப்படி இருப்பார் பார்க்கறதுக்கு? ஆதித்ய வர்ணம், கோல்டு கலர்ல இருப்பார், சூரியன் கலர்ல இருப்பார். நான் ஸ்ரீ சுக்தத்துக்கு இது அர்த்தம் சொல்லும் போது விரித்துரைத்தேன் அவர் ஏன் கோல்டு கலர்ல இருக்கான்னு. இப்போ வேதத்துல பெருமாளுக்கு ஆதித்ய புருஷன்னு பேர். ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே. கோல்டு கலர்ல சூரியன் கலர்ல பெருமாள் இருப்பார்னு வேதம் சொல்றது. ஆனா பல இடங்கள்ல அவர் கருத்த மேகத்தை போல் இருப்பார்னு சொல்றது. இப்ப ஆண்டாள் ஆழிமழைக்கு அண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடாய்த்தேரி. மழைக்காலத்தில் மேகங்கள் வருஷிக்கும் போது எத்தனை கருத்து இருக்குமோ அத்தனை கருப்பா பெருமாள் இருக்கார். இல்ல சந்தேகமே இல்லை. முதல் பாசனம் பாருங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேழிரையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி. கார்மேனினா கருத்த மேகத்தை ஒத்திருக்கக்கூடிய மேனி. பெருமாளுக்கு காளமேகம், நீளமேகம் என்னெல்லாம் பேர். கருத்து இருக்கக்கூடிய திருமேனி. இப்படிதான் நம்ம கிருஷ்ணர், ராமர், பெருமாள் எல்லாரையும் கருத்து பார்த்திருக்கோம். ஆனா வேதத்துல ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தைன்னு கொடுத்து கோல்டா இருக்கார் பெருமாள். இல்ல சார், பெருமாள்லயே 2 பேர் இருக்கா. பெருமாள் 1, பெருமாள் 2. அவர் கருப்பா இருப்பார், இவர் கோல்டு கலர்ல இருப்பார். ஏகமேவா அத்விதீயம். இவருக்கு 2வதே கிடையாது, இவர் ஒருத்தர் தான். அப்படிங்கச்சே இவர் கோல்டு கலர் இல்ல சார், கோல்டுல தான் இருந்தார். வெயில்ல நடந்து 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 கருத்து போயிட்டார். சொல்லவே முடியாது. அவர் தான் சூரியனுக்கு மத்தியவர்த்தியாவே இருக்கார். வெயில்ல இவர் எங்க நடக்க போறார்? அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது பார். சரி, மகாலட்சுமி என்ன கலர்? ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம். அவர் கருப்பு, அவ ஸ்வர்ண நிறம்.
பல தம்பதிகள்ல அது உண்டு. அதனால இவர் கருப்பா இருக்கார், மாமி ஸ்வர்ண நிறமா இருக்கா. ஹிரண்மயீம் ஹிரண்யவர்ணாம் வேதம் சொல்றது. இவர் கருப்பா இருக்காரு தானே சொல்றது. ஆனா வேதம் இவர் கோல்டு கலர்ல இருக்கான்னு சொல்றதே. எப்படி இதை புரிந்து கொள்வதுன்னா, பெருமாள் கருப்பு தான், இல்ல சந்தேகமே இல்லை. அதை அண்டர்லைன் பண்ணி டிக் போட்டுக்குங்க. பின் அவர் எப்படி கோல்டு கலர் ஆறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் இங்க ஆச்சாரியன் சொல்லுவார். இப்ப நம்ம தியேட்டர்லாம் போகும்போது, அதுவும் தமிழ்நாட்டுல கேட்கவே வேண்டாம், அந்த நடிக்கக்கூடிய அவரை ரொம்ப நமக்கு பிடிச்சு போயிடுத்துன்னா, தைத்திரேய உபநிஷத்துல பிருகுவல்லி அவர் சொன்னார். இதெல்லாம் நாங்க பல்கலைக்கழகத்தை சொல்லுவோம். அதை சொல்லி அவருக்கு பால்லயே திருமஞ்சனம் பண்ணுவோம். அப்பேற்பட்டவருடைய திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு பிருகுவல்லிய சொல்லி இருக்கக்கூடிய வேத பங்கிகள்லாம் சேவிச்சு, ஒரு பக்கம் பிரபந்தம், ஒரு பக்கம் வேதம், இதெல்லாம் சொல்லி அப்பேற்பட்ட திவ்ய சௌகுமாரிய லாவண்யாதிகளோடு கூடிய அந்த அந்த நடிகருக்கு நம்ம அழகா திருமஞ்சனம் பண்ணி வைப்போம். அப்ப என்னன்னா, அவருக்கு அவர் நடிச்ச படத்தை போய் பாக்குறதுக்கு முந்தின நாள்ல இருந்தே நம்ம கியூல இருந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து அவர் தியேட்டர்ல போனோம்னா பார்ப்போம். அப்ப என்னன்னா, தியேட்டர் வாசல்ல நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கா பாருங்க, அவளை ஊக்குவிக்கிறதுக்கு அவருடைய திருமேனி, சௌகுமாரியமான திருமேனியுடைய கட் அவுட்டை போட்டு வைப்பா. அது நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு போட்டி அந்த கட் அவுட். அது 40 அடியில இருக்கும். ஆச்சரியமா கேசாதி பாதமா அவரை சேவிக்கிறான். கிரே பஷ்யாமி தேஜோ நிவிடதர கலா யாவலீலோபனீயம்லேருந்து ஆரம்பிச்சு கீழே விஸ்வநாத க்ஷமேதாக என்ன மன்னிச்சுடு பகவானே அப்படின்னு கேட்டார். வாஸ்தவம் மன்னிக்கதான் வேணும். ஏன்னா இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா. அப்பேற்பட்ட திருமேனியோட அவரை கட் அவுட் பண்ணி வச்சுப்பா. இப்ப அந்த தெர்மோகோல் மெட்டீரியல் எல்லாம் கட் அவுட் போடும்போது அதுக்கு மேல ஒரு பிளாக் சார்ட் போட்டுருவா. போட்டுட்டு அப்புறம் தான் டிஜிட்டல் பிரிண்ட்லேருந்து எடுத்து இவருடைய திருமேனியை அங்கடையாளங்களோடு கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். அதுல பல விஷயங்கள்லாம் பண்ணணும். இப்ப கொஞ்சம் அவருக்கு வயசு தட்டி இருக்குன்னு வச்சுங்கோ, அவரை சௌகுமாரியமா தான் காமிக்கணும். அப்ப அதுல இருக்கக்கூடிய முடியெல்லாம் கொஞ்சம் வெள்ளை கருப்பாக்கி இதெல்லாம் காமிக்கணும். இப்போ அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி கருப்பு சார்ட் ஒட்டி வைக்கிறான்னு வச்சுங்கோ. அந்த கட் அவுட்டு ஒரு 40 அடிக்கு அந்த பக்கம் இருக்கு. நீங்கள்லாம் பக்தர்கள், நம்ம எல்லாம் பக்தர்கள் இந்த பக்கத்துல நின்றுட்டு இருக்கோம். அப்பேற்பட்டவருக்கு திருமஞ்சனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த கட் அவுட் இருக்கு. அந்த கட் அவுட்ல ஹிருதய குகையில நாபியா ஆசீத் அந்தரிக்ஷம்க்கு மேல அந்த இடப்பகுதியில எந்த இடத்துல ஹிருதய கமலம் இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஓட்டையை போட்டுடுறோம். ஓட்டையை போட்டுட்டு இப்ப முன்னாடி நிறைய ஸ்கிரீன் எல்லாம் இருக்கு. ஸ்கிரீனை வச்சு அவ ஓபன் பண்ண போறா. பண்ணும்போது அவருக்கு முதல்ல மந்திர புஷ்பம்லாம் சொல்லிட்டு திறக்கணும். இப்போ பின்னாடி ஒருத்தர் அங்க கட்டையை கட்டின்னு மேல உட்கார்ந்துட்டு இருப்பார். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது டார்ச்சை கையில வச்சுட்டு இருக்காரு. டார்ச் சூரியன் மாதிரி நல்லா மஞ்சேல்னு இருக்கக்கூடிய கோல்டு கலர்ல இருக்கக்கூடிய வெளிச்சத்தை பொழியும். அவர் அந்த ஸ்கிரீன் திறந்த உடனே பட்டாரு டார்ச் ஆன் பண்றார். முன்னாடி இருக்கக்கூடியவாளுக்கு கட் அவுட் கருப்பா இருக்கிறது தெரியவே தெரியாது. அந்த நடுவுல ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்கு பாருங்க, சூரிய வெளிச்சம், அதுல இந்த முழு திருமேனியும் ஸ்வர்ண நிறமா தான் தெரியும். பெருமாள் கருப்பு தான். மார்பில இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஹிரண்யவர்ணாம். அந்த ஹிரண்யவர்ணாம்னு இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பார்க்கும்போது அவர் திருமேனி ஸ்வர்ணமயமா தெரியறது அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு எங்க ஆச்சாரியன் சாதிப்பார். இப்ப புரிஞ்சு விட்டா பாருங்க, இவாள்லாம் திருமஞ்சனம் பண்றதுனால தானே நமக்கு இந்த உவமை சொல்ல முடிஞ்சது. இவ பண்ணலைன்னா நான் எந்த உதாரணத்துக்கு போயிருப்பேன். அதனால அவ திருமஞ்சனம் பண்றது புருஷ சூக்தத்துக்கு அர்த்தம் சொல்லுவதற்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட இந்த புருஷன் யார்? அப்பதான் சொல்றது ஆதித்ய வரணம் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம், உயர்ந்த புருஷன் ஆதித்ய வரணம் தமசஸ்து பாரே. எப்போ இவர் வெளிச்சத்தை கொடுக்கிறாரோ தமசஸ்து பாரே, தமசை கடந்து விடலாம். தமசுனா இந்த இடத்துல இருள்னு வச்சுக்க கூடாது, பிரகிருதி மண்டலத்தை கடந்து விடலாம். யூ கேன் கிராஸ் திஸ் மெட்டீரியல் ஸ்பியர். அதனால தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விசித்திய தீரஹ நாமானி கிருத்வா அபிவதன் யதாஸ்தேஹே. இப்ப புரிஞ்சுக்குங்க, இந்த வாக்கியம் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் இது எங்க வருது? புருஷ சுக்தத்துல வருது. எந்த புருஷ சுக்தத்துல வருது? 4 வேதத்திலையும் இருக்கக்கூடிய புருஷ சுக்தத்துல வருது. அப்படின்னா வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் வேத வாக்கியம். வேதத்தின் ஆழ் பொருளை சொல்ல வந்ததுதான் ராமாயணம் மகாபாரதம். நம்ம சொல்லிட்டே இருக்கோம், ஐயோ வேதத்தோட பொருள் தான் ராமாயணத்துல இருக்கு மகாபாரதத்துல இருக்குது. எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். எங்கன்னா விஸ்வாமித்ரருங்கிற பிரம்ம ரிஷி வரர். சபைக்கு வந்த பிறகு தசரதன் கிட்ட கேட்கிறார். தசரதனுக்கு ஒரே கவலை, பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, தாரக்கிரியாம் பிரத்தின்னு அவர் கவலைப்பட்டு இருக்கும் போது விஸ்வாமித்ரர் வரர். விஸ்வாமித்ரர் கிட்ட வந்த உடனே தசரதர் கொஞ்சம் யோசிக்கவே மாட்டார். நீர் என்ன கேட்கிறீரோ நாம் அதை சத்தியம் செய்து கொடுக்கிறோம். அவர் கேட்டுட்டார், எனக்கு ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலம் ராமம் சத்யபராக்கிரமம் காக பக்ஷ தரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்துமர்ஹசி. ஸ்வபுத்திரம் உன்னுடைய பிள்ளையாய் இருக்கக்கூடிய ராஜசார்தூலம் அந்த ராஜாக்கள் கூட்டத்தின் நடுவில், க்ஷத்ரிய கூட்டத்தின் நடுவில், ஷார்தூலம்
ஷார்தூலம்னா என்னன்னா ஒரு புலி போல் இருக்கக்கூடியவன். ராமாயணத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது ரொம்ப ஜாகிரதையா சொல்லணும். வெறும்ன டிரான்ஸ்லேஷன் புஸ்தகத்தை வாசிச்சுட்டு மேடை ஏறினால் தவித்து போவோம். ராமனும் லக்ஷ்மணனும் 2 பேரும் மிதிலா தேசத்துக்குள்ள நடந்து வரா. அப்போ ஜனகன் சொல்றார், இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்ஹ கதி வீரௌ ஷார்தூல விஷபோபமௌ. இது என்ன வச்சனம்? த்விவச்சனம். வெரி குட். டுவெல்ல இருக்கு. 2 பேர் வரா இல்லையா? இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்ஹ கதி வீரௌ ஷார்தூல விஷபோபமௌ. ராமலக்ஷ்மணால் நடந்து வரத பார்த்துட்டு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் மாமனாரா இருக்கக்கூடிய ஜனகன் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. இதுக்கு அர்த்தம் எல்லாரும் எப்படி சொல்வான்னா, தி எவர் யங் and resplendent Rama and Lakshmana walk by the street like the majestic lion, tiger, bull and இது இப்படி அர்த்தமே சொல்லக்கூடாதுன்னு வியாக்கியாதா சொல்றார். எப்படின்னா கஜசிம்ஹ கதி வீரவுனா யானையை போல நடந்தா, சிம்மத்தை போல நடந்தான்னு சொல்லக்கூடாதான். ராமர் லக்ஷ்மணர் நடக்கும் போது அந்த கஜசிம்ஹ கதி வீரவ், ஒரு ஆனையானது சிம்மம் நடந்தா எப்படி பதுங்கி நடக்குமோ, ஞாபகம் வச்சுங்கோ. கஜம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆனா கஜத்தின் தலையையும் பிளக்க வல்லது சிங்கம். நீங்க கொனார்க் டெம்பிள் போகும்போது பார்த்தா அங்க ஒரு யானை இருக்கும். யானை தலையை மஸ்தகத்தை பிளந்து கொண்டு இருக்கக்கூடிய சிங்கம் அதுக்கு மேல இருக்கும். அதனால சிங்கம் நடந்து போகும்போது யானை ரொம்ப பிளிரெல்லாம் செய்யாதான், பக்கத்துல நடக்குமா. எப்படின்னர், ராமர் நடக்கும் போது லக்ஷ்மணன், அவன் சிம்மம், இது கஜன். அச்சா, அடுத்தது என்ன உமை சொல்றார்? ஷார்தூல விஷபோபமௌ. ஒரு புலி எப்படி ஒரு ரிஷபம், ரிஷபம்னா என்ன, ஒரு காளை, அது எப்பவுமே தெரியும், காளையில ஏதோ ஹர்பி ஒரு ஒண்ணு பண்ணாதுன்னு நினைக்காதீங்க, கொம்பால குத்திடும். அப்போ அந்த ஷார்தூலம் பதுங்கி நடக்கும். எப்படின்னா ராம லக்ஷ்மணால் நடக்கிற மாதிரின்னு வச்சுடணும். அர்த்தம் அப்படிதான் சொல்லணும்னு வியாக்கியானத்துல எடுக்கிறா. அதனால இந்த இடத்துல ஸ்வபுத்திரம், உன்னுடைய பிள்ளையாய், ராஜசார்தூலம், ஷார்தூலனாய் இருக்கக்கூடிய, இதுக்கு கோபலி வர்தன்யாயம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. இப்ப கோபலி வர்தன்யாயம்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு வச்சுங்கோ, நான் இன்னார கூட்டுண்டுவான்னு சொல்லணும். நான் என்ன சொல்லணும்? கிருஷ்ணமாச்சாரிய கூட்டுன்வா அப்படி சொல்லாம, அவர் பெரியவர் இருக்காரு, அவர் கூட்டுன்வான்னு சொல்றேன். வந்தவர் பார்த்தார், எல்லாரும் பெரியவாளாதான் இருக்கான் பாக்குறதுக்கு. உடனே அவர்கிட்ட போய் கேட்கிறார், எந்த பெரியவர்? அதான்ண்ணா பெல் பாட்டம்ஸ் பேண்ட் போட்டுன்னு இருப்பாரே, அவரை போய் கூட்டுன்வா. அந்த 100 பேர்ல 10 பேர் பெல் பாட்டம்ஸ் போட்டு இருக்கா. யார சொல்றீங்கன்னு சொல்லு. கண்ணாடி போட்டு இருப்பாரே, அந்த 10ல 5 பேர் கண்ணாடி போட்டு இருக்கா. ஐயோ, பேரை சொல்லுங்க, கிருஷ்ணமாச்சாரி. அதை முன்னாடியே சொல்லிருக்கூடாதா? அப்படின்னா பொதுவான ஜாத்திய சொல்லிட்டு விசேஷித்து சொல்லுவது கோபலி வர்தன்யாயம்னு பேர். அதனால இந்த இடத்துல ராமர குடு அப்படின்னு கேட்டிருக்கலாம் இல்லையா? ஸ்வபுத்திரம், உன்னுடைய பிள்ளை அப்படின்னா அவர் கேட்பாரா மாட்டாரா? எந்த பிள்ளைன்னு கேட்பாரா மாட்டாரா? 4 பிள்ளையை பெத்தெடுத்தார். ஸ்வபுத்திரம். ராஜசார்தூலம், ராஜாக்கள் மத்தியில் ஷார்தூலன் போல், ஒரு புலியை போல் இருக்கக்கூடியவன் ஷார்தூலம். ராமம் சத்திய பராக்கிரமம். அப்புறம் தான் விசேஷித்து சொன்னார், ராமம் சத்திய பராக்கிரமம். சரி, ராமர்னு சொன்ன உடனே கொஞ்சம் சொக்கி போயிட்டாராம் தசரதர். அப்படியே அவருக்கு துக்கமாயிடுதான், ஐயோ இவரை கேட்டுட்டாரேன்னு. இப்ப ராமரை பத்தி பெருமை சொல்ல வேண்டாமா? காகபக்ஷ தரம் வீரம்னர். காகபக்ஷம்னா என்னன்னா, he has the color of the crow. இல்ல, வியாக்கியாதா சொல்றார் என்னன்னா, கூந்தலை நன்றாக வாரிவிட்டு, நன்னா வாரிக்கிறேன்னு வச்சுக்கோ, அது சுருண்டு இருக்கோ, தானாவே நீண்டு இருக்கோ, இல்லாட்டா நம்ம அதை நீட்டிக்கிறோமோ, என்ன வேணாலும் பண்ணலாம். கூந்தலை வச்சு அது நம்ம சொல் பேச்சை கேட்கும், கேட்டு சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரி. நீங்க முடிய இப்பெல்லாம் அயர்னே பண்ணலாம். இப்ப கடைக்கெல்லாம் போனா டு வி அயர்ன்னு கேட்கறா, இதை கூந்தலை அது நீட்டினேள்னா அது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு அப்படியே நிக்கிறது. அது அசையவே வணங்கா முடியாது, யாருக்கும் வணங்காது, அப்படியே நிற்கும். இல்ல நீண்ட கூந்தலை சுருட்டி விடவும், சிக்குரம் பகுளம் விரளம் பிரமரம்னா அதுக்கு ரோலர்ஸ்னு ஒண்ணு கிடைக்குது. அது போட்டுட்டேன்னா அப்படியே அது மெய்வண்ணன் நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாடன்னு ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அப்படி திரும்புவா. என்ன அழகா, நானும் அப்படி பண்ணி பார்த்தேன், ஒன்னும் அசைய மாட்டேங்கிறது. அதனால ஆச்சரியமான கூந்தல். இப்ப கூந்தல் எல்லாம் பல பேர் வாரின்ட்டு என்ன பண்ணுவானா, நான் பார்த்திருக்கேன், எங்காத்துலயே பார்த்திருக்கேன், வாரின்ட்டு கொஞ்சம் லைட்டா கலைச்சு விடுவா. பார்த்திருக்கா? இப்போ மெனக்கெட்டு வாரி கலைச்சு விட்டு அதுலேருந்து 2 கூந்தலை முன்னாடி எடுத்து போடுவது வழக்கம். ஐயோ, படிக்கும் போது கஷ்டமா இருக்கு, ஏன் அவ படிக்க போறா? படிச்சாதானே அந்த ப்ராப்ளம். அதனால அதுலேருந்து முன்னாடி 2 எடுத்து போடுறது வழக்கம்.
ராமரும் கிட்டத்தட்ட அந்த ஃபேஷனை ஃபாலோ பண்ணியிருக்கார். நன்னா வாரிட்டோ அவருடைய கூந்தல் இந்த ஓரத்துல இருக்குமா, டெம்பிள் லாக்ஸ் கிட்ட, அது சுருண்டு இருக்குமா. அந்த காலத்து ஃபேஷனா அது. எந்த கூந்தல் டெம்பிள் கிட்ட இந்த இடத்துல சுருண்டு இருக்கோ அதுக்கு காகபக்ஷம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. காகபக்ஷ தரம் வீரம்னா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்க கூடிய காகபக்ஷத்தோடு கூடிய ராமனை என்கிட்ட கொடு. வியாக்கியானத்தை படிச்சுட்டு ராமாயணம் படிச்சா ஒரு ஸ்லோகமே நகர மாட்டேங்கிறது பாருங்க. அப்பேற்பட்ட பிள்ளைய குடுன்னு கேட்டார். தசரதர் கீழே விழுந்துட்டார். விழுந்த உடனே வசிஷ்டோபி மகாதேஜாகா, வசிஷ்டர் கூட ஒத்துப்பார். ஒத்துக்கவே மாட்டார் அவர். ஆனா வசிஷ்டர் கூட ஒத்துக்கக்கூடிய விஷயம் இருக்குன்னா, ராமன் வீரன் சாமர்த்தியம் படைத்தவன் என்கின்ற விஷயத்துல நானும் வசிஷ்டரும் ஒத்து போயிடுவோம் விஸ்வாமித்ரர்.